Hello buddies. ஸோ இந்த வீடியோவில் வந்து Jetpack Composeல grid layout பார்க்க போகிறோம். ஸோ grid layoutனா என்னென்னு பார்த்தீங்கன்னா சேம் லைக் நம்ம ரோஸ் அண்ட் காலம்ஸ் இது வந்து grid மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு போவோம். ஸோ இதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. ஸோ லேசி வெர்டிக்கல் கிரிட் அண்ட் ஹரிசாண்டல் கிரிட். லேசி வெர்டிக்கல் கிரிட், லேசி ஹரிசாண்டல் கிரிட். ஸோ பிக் டிஃப்ரென்ஸ் கிடையாது. வெர்டிக்கல் கிரிட்னா உங்களுக்கு வந்து அதில் நம்ம கிரிட்னு பார்த்தோன்னா அதில் வந்து செல் கவுண்ட் கொடுக்கணும். ஸோ வெர்டிக்கல் கிரிட்டில் செல் கவுண்ட் கொடுத்தோம்னா 1 2 இந்த ஆர்டரில் போகும். ஹரிசாண்டல் கவுண்டில் கொடுத்தோன்னா 1 2 போய் இந்த ஆர்டரில் போகும். ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இந்த லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போர்ட்ரியாட் லேண்ட்ஸ்கேப் அண்ட் போர்ட்ரியாட் போத் சைஸ் ஸ்க்ரீன் சைஸஸ்க்கு பார்க்க போகிறோம். அதே மாதிரி மற்ற ஸ்க்ரீன் சைஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு லேசி கிரிட் ஆட் பண்ணிக்கலாம். லேசி வெர்டிக்கல் கிரிட். ஸோ எடுத்த உடனே உங்களுக்கு காலம் கவுண்ட் கேட்கும். ஸோ காலம் கவுண்ட் இல்லை, காலம் சைஸ் லைக் தட். ஓகே, GridCell. அவங்க 3 இருக்குது, அடாப்டிவ், ஃபிக்ஸ்டு அண்ட் ஃபிக்ஸ்டு சைஸ். ஓகே, ஸோ அது என்னென்னு வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஃபிக்ஸ்டுனா பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு நம்ம நான் இதில் வந்து இப்போ 2 ரோ இருக்கா. ஸோ அது வந்து 2, இப்போ நான் 2ன்னு கொடுத்தேன்னா அது வந்து ஃபிக்ஸ்டு. நம்ம எத்தனை ஐட்டம் கொடுத்தாலும் உங்களுக்கு 2 ஐட்டம், எவ்வளோ பெருசாக இருந்தாலுமே உங்களுக்கு 2 கவுண்ட்டில் முடிஞ்சிடும். ஸோ அதே இது நம்ம ஃபிக்ஸ்டு சைஸ்னால் ஒவ்வொரு செல்லுக்கும் ஃபிக்ஸ்டு சைஸ் கொடுத்துருவோம். அடாப்டிவ்னா மினிமம் சைஸ் ஆஃப் த செல் கொடுப்போம். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கண்டென்ட் பேடிங் ஒன்று ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ரவுண்ட் பேடிங் 16.dp ஆட் பண்ணிக்கிறோம். தென் மாடிஃபயர் கொடுத்துட்டு மாடிஃபயர் டாட் ஃபில் மேக்ஸ் சைஸ். ஓகேவா. தென் ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துக்கிடுவோம். ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட், வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்னா ஹரிசாண்டல்னால் இந்த ஹரிசாண்டலில் நமக்கு வந்து ஐட்டம்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகணுங்கிறது. ஸோ இதில் வந்து நான் சென்டர் கொடுத்துக்கிறேன். வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட் கொடுக்குறோம். வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்டில் அரேஞ்ச்மெண்ட் டாப் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இன்சைட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லேசி காலம், லேசி லிஸ்ட், லேசி ரோ, லேசி ஃப்ளோரோ. ஸோ அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்சைட் வந்து நம்ம ஐட்டம்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஐட்டம் சிங்கிள் ஐட்டம்னா ஐட்டம், பெரிய ஐட்டம்னா ஐட்டம்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதில் வந்து நான் ஒரு 20 கொடுக்குறேன். இதில் வந்து பாக்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ பாக்ஸுக்கு வந்து மாடிஃபயர் பாக்ஸோட சைஸ் வந்து ஒரு 100.dp கொடுத்துக்கிடுவோம். பேக்ரவுண்ட் வந்து கலர் டாட் கிரே, லைட் கிரே. ஸோ ஆக்சுவலி அங்கே நான் சாம்பிளில் கொடுத்துருக்கிறது லைட் கிரே, அதனால் நான் லைட் கிரே கொடுக்குறேன். நீங்கள் ஸோ இதில் வந்து டெக்ஸ்ட்டு ஐட்டம். ஓகேங்களா. மாடிஃபயர் டாட் அலைன். ஓகே, அலைன்மெண்ட் டாட் சென்டர். ஓகேவா. ஸோ இந்த ஐட்டமில் வந்து நம்ம இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்துக்கலாம். இதில் வந்து இண்டெக்ஸ் வந்து நமக்கு கெட் ஆகும்ல. ஸோ இந்த இண்டெக்ஸ் எடுத்து இதில் வந்து ஓகேவா. ஸோ கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து நான் இதை ப்ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ இப்போ இதை ப்ரிவ்யூ உங்களுக்கு வரும். எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா சேம் சைஸ் உங்களுக்கு இதில் வந்து சின்ன டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிவ்யூ வந்துடுச்சு. ஸோ ப்ரிவ்யூவில் உங்களுக்கு நமக்கு என்ன தெரியுது பார்த்தோன்னா கிரிட் ஃபார்ம் ஆகிடுச்சு. பட் கிரிட்டில் வந்து அந்த ஸ்பேஸ் வரல. ஸோ இன்பிட்வீன் கிரிட் ஸ்பேஸ் வரல ஆக்சுவலாக. ஸோ இன்பிட்வீன் கிரிட் ஸ்பேஸ் வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இங்கே வந்து ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட் சென்டர் இது டாப் கொடுத்துருக்கோம். ஸோ ஆக்சுவலாக இது கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் சின்ன கவுண்ட், இந்த மேக்ஸ் வித் இல்லாமல் சைஸ் இல்லாமல் கொடுக்குறப்ப அப்படி கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்பேஸ் பைன்னு ஒன்று இருக்குது. ஸ்பேஸ் பை நம்ம வந்து ஸ்பேஸ் பைனா ஹரிசாண்டல் ஸ்பேஸ் பை. ஸோ இந்த ஹரிசாண்டல் ஐட்டம்ஸுக்கு இன்பிட்வீன் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கணுங்கிறது தான். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் இங்கே ஹோல் பேடிங் வந்து 16 கொடுத்துட்டு உள்ள 8 கொடுத்தா உங்களுக்கு ஆக்வர்டாக தெரியும். ஸோ இதில் வந்து நான் இங்கேயும் 12 மாற்றிட்டு இங்கே 12 மாற்றிட்டு நம்ம திருப்பி ஒரு தடவை ப்ரிவியூ கொடுத்தோம்னா இப்போ ஹரிசாண்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஈக்குவல் ஸ்பேஸில் இருக்கும். ஓகே, இது 12 கொடுக்கணும் ஆக்சுவலாக. ஸோ இப்போ ஹரிசாண்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஸ்பேஸுமே வந்து உங்களுக்கு ஈக்குவலாக அந்த மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங், சென்டர் இது. ஸோ அதே மாதிரி இதுலேயும் ஸ்பேஸ் பை கொடுத்து .dp கொடுத்தோம்னா இதுவும் உங்களுக்கு வந்து இப்போது நமக்கு ஈக்குவல் ஸ்பேஸில் எல்லாமே நமக்கு வந்து ஒரு ஈக்குவல் ஸ்பேஸ் மாதிரி ஆயிடும். ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்பேஸ் வர்றதுக்காக நம்ம வெர்டிக்கல் ஸ்பேஸ் கொடுக்குறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு வந்து இது வந்து உங்களுக்கு ஸ்க்ரோல் ஒரு இன்ட்ராக்ஷன் தேவைன்னா இந்த ப்ரிவியூலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் இன்ட்ராக்டிவ் மோடுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம இன்ட்ராக்டன் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்க்ரோல் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குது
கிரிட் வியூ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இல்லை, நார்மலாகவே நம்ம இன்ட்ராக்ஷன் மோடில் போய் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே போர்ட்ரேட் மோடில் வந்து நமக்கு பார்க்குறதுக்கு யூஐ நல்லாயிருக்கு. இதே லேண்ட்ஸ்கேப்பில் பார்த்தீங்கன்னா எலாங்கேட் ஆகி ஸ்ட்ரெச் ஆகி போயிருக்கு. ஸோ இதே இது நம்ம வந்து ஒரு நைஸ் கார்டு வந்து டிசைன் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு போர்ட்ரேட் இல்லை, இப்போ லேண்ட்ஸ்கேப் அது அல்லது நம்ம லேப்டாப் பேட்ஸ் அந்த மாதிரி அது என்ன ஐபேட்ஸில் பார்க்குறப்ப வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி ஸ்ட்ரெச் ஆகி போய் தெரியும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இதுக்கு வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணணும். ஸோ இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இன்னொன்று ஒரு 2 டைப்ஸ் இருக்குது. நீங்கள் இதில் வந்து நம்ம ஃபிக்ஸ்டு காலம் கவுண்ட் கொடுத்தோம். இதில் ஃபிக்ஸ்டு சைஸ் கொடுத்து 150.dp கொடுக்குறேன். ஓகேங்களா? 150.dpனா ஒவ்வொரு செல்லோட ஃபிக்ஸ்டு சைஸையே வந்து ஃபிக்ஸ் பண்ணி 150.dpன்னு கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து கவுண்ட் கரெக்ட் ஆயிடுது. 1 2 3 4 ஓகேங்களா? 1 2 3 4 அப்படி ஆயிடுது. ஸோ இப்போ இதில் என்ன இஷ்யூ அப்படின்னா உங்களுக்கு வந்து கேப் வருது. அந்த ஃபிக்ஸ்டுனா ஃபிக்ஸ்ட்லேயே நின்றும். ஸோ அதுக்கு மேலே போகாது. ஸோ இந்த மாதிரி கொடுக்குறப்ப நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே வந்து ஹரிசாண்டல் சென்டர் ஆர் ஹரிசாண்டல், இப்போ இது வந்து ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட்டாக இதில் வந்து நான் ஸ்பேஸ் அரவுண்ட் கொடுக்குறேன். ஸ்பேஸ் அரவுண்ட் கொடுத்தேன்னா எனக்கு இது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் அலைன்மெண்ட் டிஃபர் பண்ணி காட்டும். பட் ஆனால் இதுவுமே உங்களுக்கு வந்து ஆனால் உங்களுக்கு ஈக்குவல் சைஸ் வந்து இல்லாமல் உங்களுக்கு வந்து அலைன்மெண்ட் மாறிடுது. ஏன்னா நமக்கு அது வந்து ப்ரீடிஃபைன்ட் இல்லை, அது ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது நம்ம ஹரிசாண்டல் ஸ்பேஸ் அரவுண்ட் கொடுத்ததுனால உங்களுக்கு எல்லாமே ஈக்குவல் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதே இது நம்ம இன்னொரு விதமாக ஹேண்டில் பண்ணலாம். இந்த ஃபிக்ஸ்டு சைஸுக்கு பதிலாக அடாப்டிவ், ஓகே, ஃபிக்ஸ்டு சைஸுக்கு பதிலாக அடாப்டிவ்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த அடாப்டிவ்னா என்னென்னா மினிமம் சைஸ். ஸோ மினிமம் சைஸ் ஆஃப் த செல் அப்படின்னா இப்போ வந்து ஒரு 300 dp வித் அப்படின்னா நம்ம வந்து இப்போ 150 dp கொடுக்குறோன்னா அதுக்கு வந்து ஈக்குவலாக 50 150 வந்து மினிமம் 150க்கு கம்மியாக போகாது. இதே இது நம்ம 300ல் 150 செல்லோட அடாப்டிவ் வித் கொடுத்தோன்னா 2 செல் காட்டும். இதே 300ல் 160 அடாப்டிவ் வித் கொடுத்தோன்னா ஒரு செல் தான் காட்டும், அதையும் ஃபுல்லாக காட்டிடும். ரிமைனிங் இருக்கிற, ஏன்னா ஒரு செல்லு அடுத்த இன்னொரு செல் காட்ட முடியாது, அது வந்து நெக்ஸ்ட் செல்லுக்கு போயிடும். ஸோ ரிமைனிங் இருக்கிற அந்த 140 வித்து ரிமைனிங்காக உங்களுக்கு எம்டியாக காட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த எம்டியாக காட்டுற ஸ்பேஸையும் இதோட ஆட் பண்ணி உங்களுக்கு காட்டிடும். ஸோ அதுதான் இப்போ வந்து நான் இதில் வந்து சேம் அப்பே கொடுத்த 150.dp கொடுக்குறேன். கொடுத்துட்டு நம்ம வந்து ஸ்பேஸ் பிட்வீன் கொடுத்துருக்கோம். இதில் வந்து நான் ரீரன் கொடுக்குறேன். ஸோ இதில் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னு பாருங்கள். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து 150 ஸ்க்ரீன் சைஸ் பேடிங் வந்துருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த நம்ம ஃபிக்ஸ்டு சைஸில் பார்த்த அந்த கேப் வந்து இதில் வரல. ஓகேங்களா? ஸோ அது 2 தான். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஐபேடில் பார்க்குறப்பையும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம கார்டு வந்து ஸ்ட்ரெச் ஆகாது, பிரேக் ஆகாது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம லேஅவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்லி இதை வந்து நம்ம இப்போ நீங்கள் அடாப்டிவில் பண்ணுறப்போ 150 பண்ணுறீங்கன்னா 150க்கு மட்டும் டிசைன் பண்ணால் போதும். உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் பிரேக்கேஜ் வந்து இருக்காது. ஓகேங்களா? யா, ஓகே, இதுதான் நம்ம ஜெட்பேக் கம்போஸோட கிரிட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? பாய்.